வசனத்தை வாசித்து நாம் செபிக்கலாம். என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பேதுரு எழுதின 2வது நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமென். கிருபையின் தேவனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாட்களிலே தேவரீருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி எங்கள் செவி திறக்கப்பட்டு எங்கள் இருதயம் பக்குவப்படுத்தப்பட்டு உடைய வார்த்தைகளால் நிரப்பப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும். மையினாலே அல்ல, பரிசுத்த ஆவியானவராலே எங்கள் இருதயத்திலே எழுத எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். தேவரீருடைய கிருபை விளங்க செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். வரலையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் சல பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் குமாரா என்னும் பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அப்போது அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் திருஷ்டாந்தமாக ஒரு காரியத்தை ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்து வைத்திருக்கிறார்? ஸ்தோத்திரம். ஜல பிரளயம் அவளை வாரி கொண்டு போனது. என்னத்தை திருஷ்டாந்தம் வைத்திருக்கிறார்? சோதோம் குமாரா பட்டணத்தில் அக்கினியும் கந்தகமும் வானத்திலிருந்து இறங்கி வந்து அவற்றை எரித்து சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டது. அல்லேலூயா. அப்போது இவைகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற நோக்கம் என்ன? பக்தி உள்ளவர்களுக்கும் பக்தி அற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஏற்படுத்துவதற்காக தேவன் நமக்கு முன்பதாக காப்பாற்றப்பட்டவர்களை சாட்சியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை அவர் காப்பாற்றினார். ஆமென். இன்றைக்கு உலகத்தில் ஒரு நாள் இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. பூமியானது அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது
கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கப் போகிறது என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும்போது ம் 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 வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிவோம். அதன் பிறகு புதிய பூமியும் புதிய வானங்களும் உண்டாக காத்திருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவதாக. இது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கடைசி நாட்களிலே கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பதாக நடக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தில் நோவாவின் நாட்களில் நடந்தது போலவும் 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். ம் 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 26, 27 நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் நாட்களில் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு பெண் கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது 24ஆம் வசனத்தை வாசிக்கும்போது மின்னல் வானத்தில் ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 24ஆம் அதிகாரத்தில் மத்தேயு சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்பொழுது எனக்கு அன்பானவர்களே, இங்கே வாசிக்கிறோம். இங்கே சொல்கிறாரு, இருபத்தி 37 ம் 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 சல்லப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஆமென். இதுக்கு முன்னாடியே வருங்காலத்தில் என்னென்ன நடக்கும்னு சொல்லி நம்ம நிறைய பார்த்துட்ருக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த விஷயத்தை கவனித்து பாருங்களேன். பூமி எரிந்து வெந்து உருகி போகிற நாள் வரைக்கும் ஜனங்க உணராதிருப்பார்களா? அல்லேலூயா. ஜனங்க உணராதிருப்பார்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் பாருங்கள், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூட என்ன பண்ணுவாங்களாம்? வஞ்சிக்கப்படுவார்களாம். அல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் இவர் சொன்ன மாதிரியே யுத்தத்தின் செய்திகள் இதெல்லாம் கேள்விப்படுவீங்க. அப்புறம் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்புவாங்க, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், பூமி அதிர்ச்சி வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 8வது வசனம் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம்.
ஹல்லேலூயா. இது எல்லாமே வேதனைகளுக்கு ஆரம்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லிட்டு சொல்கிறார், முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. கவனிங்க, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பஞ்சம் வந்தாலும் சரி, யுத்தம் வந்தாலும் சரி, சோத்திரம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பினாலும் சரி, ஹல்லேலூயா, வேறு எந்த சம்பவங்கள் நடந்தாலும் சரி, இங்கே என்ன சொல்கிறார் அவர்? நீங்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ஆமாம். நீங்கள் என்ன பண்ணுமா? ஐயோ அங்கே பஞ்சம் வந்துருச்சு, ஐயோ அங்கே யுத்தம் வந்துருச்சு, ஐயோ அங்கே நடக்க போகுது, இங்கே நடக்குது, அங்கே வெட்டிக்கிறான், அங்கே அடிச்சுக்கிறான், அப்படி பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கலங்கினா என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து அதோ அங்கே என்றும் இதோ இங்கே என்றும் சொல்லப்படுகிற சூழ்நிலைகள் உருவாகும். ஆமென். அப்போ நம்ம இருதயம் என்ன ஆகுனா, கலக்கத்தினாலே நாம் சத்தியத்தை சரியாய் புரிந்து சீரணித்து கொள்ள முடியாமல் வழுவி போயிடுவோம். அப்போ நம்ம ஏமாற்றப்பட்டு போயிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணுமா? நம்முடைய இருதயம் கலங்கவே கூடாதான், எதை பார்த்தும் பயப்படவே கூடாதான். சோத்திரம். நான் சுருக்கமாக காரியத்துக்கு வந்துடுறேன். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. எதை கண்டோ எங்கள் பக்கத்திலே உங்களுக்கு அணுகுண்டு போட்டாலும் உங்கள் இருதயம் கலங்கவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் 365 நாளுக்கும் வச்சிருக்கிறார் வார்த்தை, பயப்படாதேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. தேவனை அறியாதவனுக்கு அது கலக்கம். தேவனை பற்றி சரியாய் புரிந்து கொள்ளாதவனுக்கு கலக்கம், பயம். ஆனால் உங்களுக்கு எனக்கும் என் பட்சத்தில் ஒத்திருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. என் கூட யார் இருக்கிறது? மெய்யால் இருக்கிறாரா? சத்தியமாக இருக்கிறாரா? இருந்தால் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பெருங்காய டப்பா இருக்குது பாருங்கள், நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, உங்களுக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. அந்த பெருங்காய டப்பாயில் இருக்கிற பெருங்காயத்தை எடுத்துட்டு வெறும் டப்பா வச்சு பாருங்கள், என்ன பண்ணோம்? சரி, பெருங்காய டப்பா விட்டுருங்க, அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பவுட்ரு டப்பா வச்சுக்கிறீங்க பாருங்கள், பவுட்ரு, வாசனை திரவியம். நீங்கள்லாம் பவுட்ரு அடிக்கிறது இல்லை, அதுவும் தெரியாதா? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அந்த பெருங்காய டப்பா காலியாக இருந்தால் கூட என்ன வரும்? வாசம் வரும். ஏன்? அவ்வளோ நேரம் பெருங்காயம் அதில் இருந்துச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி கர்த்தர் நம்ம கூட இருக்கிற நாட்களிலே இருந்தது போலவே இல்லாத சமயத்திலேயும் தெரியும், கண்டுபிடிக்கணும். நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறாரு அப்படின்னு. இல்லாத சமயத்திலேயும் ஆண்டவர் இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியும். ஆமென். எப்போ அவர் நம்ம விட்டு விலகினது நமக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, எவனாவது வந்து நம்ம கண்ணை தொன்னா தான் தெரியும். ஆமென். சிம்சன் பாருங்கள், நமக்கு பெரிய சாட்சி வந்தான். கர்த்தர் கூட இருந்தார். வழக்கத்தின்படியே வழக்கமாய் எந்திரிக்கிறது, வழக்கமாய் ஓடுறது, வழக்கமாய் செயல்படுறது, வழக்கத்தின்படியே எழுந்து போனான். எதை செஞ்சுட்டு? தன்னுடைய தலையை
சிறைப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டு மறுபடியும் வழக்கத்தின்படி ஏஞ்சி போவேன்னு சொல்லிட்டு போனான். என்ன நடந்துச்சு அவனுக்கு தெரியல பாருங்க. கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அவன் அறியாது இருந்தான். என்ன நடந்துச்சு? அவனை பிடிச்சி வெங்கல விலங்கு போட்டார்கள். அல்லேலூயா. இப்போது ஒரு சில வேலைகளில் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரான்னு சொல்லி நம்மால் சரியாக புரிஞ்சிக்க முடியாது. அல்லேலூயா. எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சோத்திரம். எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அல்லேலூயா. நாம் தவறுகள் செய்யும்போது, நாம் மீறும்போது, நாம் கீழ்ப்படியாமையாய் நடக்கும்போது நமக்குள்ள ஒரு சத்தம் கேட்டு நம்ம கண்டித்து உணர்த்தலைன்னு சொன்னால் நம்ம கூட கர்த்தர் இல்லை. கண்டிப்பை கேட்பதற்கு நம்ம இருதயம் ஏற்றுக்கொள்ள மனசு இல்லைன்னு சொன்னால் நாம் கர்த்தர் இல்லை. நம்ம கூட கர்த்தர் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடிந்து கொள்ளுதலை நாம் தவறும்போது, மீறும்போது, வலதுபுறம் இடதுபுறம் சாயும்போது நம்மை சிக்ஷிக்கவும் கடிந்து கொள்ளவும் சீர்படுத்தவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யலைன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம கண்டிக்கப்படலை, நம்ம இது செஞ்சோம், நமக்கு ஒரு தண்டனையும் இல்லை, நமக்கு ஒன்றும் ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். இருந்தால் பளிச்சுன்னு கொடுப்பாரு. அல்லேலூயா. இருந்தா தப்பு செஞ்சா பளிச்சுன்னு கொடுப்பாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா பொய், நிறைய பார்த்தீங்கன்னா சோத்திரம் விரோதமான வார்த்தைகள், முறுமுறுப்புகள். இந்த முறுமுறுப்பு வந்து கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. முறுமுறுக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. முறுமுறுத்ததுனால தான் இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? வழியிலே வீணா போனாங்க. ஆமே. அல்லேலூயா. நிறைய முறுமுறுப்புகள். அந்த முறுமுறுப்பு வரும்போதெல்லாம் நாம் சோத்திரம் முறுமுறுக்கிறோம், பயங்கரமாக இது பண்ணிக்கிறோம். ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார், நம்ம விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை சரி செய்து கொள்ளுங்கள், நாட்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்ம ஆராய்ந்து சரி பண்ணாத பட்சத்தில் நம்மளை நாமே ஏமாற்றி கொள்ளுகிறோம். ஆமே. அல்லேலூயா. நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, சோத்திரம், பிரச்சனை இல்லை. கர்த்தர் கூட இல்லாமல் இந்த பூமியில் வாழற வாழ்க்கை வேஸ்ட். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் காரியத்துக்கு வருகிறேன். கவனிங்க. உங்கள் இருதயம் கலங்காதபடிக்கு என்ன பண்ணணுமா? ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா? ஆமென். அல்லேலூயா. அப்போது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல சாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போ தான் முடிவு வரும். ஆமென். அல்லேலூயா. அதனால் நீங்கள் அங்கே நடக்கிறது, இங்கே நடக்கிறது, அங்கே அப்படி இங்கே அப்படின்னு சொல்லி எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். எதையும் குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். தெளிவாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வருகைக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும்னு தேவன் விரும்புகிறார் அப்படிங்கிறத மாத்திரம் சுருக்கமாய் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. இந்த காலத்தில்
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கடைசி நாட்களிலே வருகைக்குரிய அடையாளங்கள் நடப்பது போல் நிறையா நம் கண்களுக்கு தென்பட்டாலும் எதை குறித்தும் பயப்படாமல் எப்போ நம்மளால் இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 காரியங்களை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒன்று, நீங்கள் வாசிக்கும்போது என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்களேன். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு என்ன செய்யணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆமாம். அப்போது மற்ற காரியங்களை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணுங்க? ப்ரே பண்ணுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த ஜெப ஆவி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சமாக பொசுவான மாதிரி நிறைய ஜெபிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் இந்த ஜெபத்தினுடைய கிரியையை நம்மளால் பார்க்க முடியல. அல்லேலூயா. ஏன்னு பார்த்தா 34வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் இருதயங்கள் ம் 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 அப்போது இந்த வார்த்தையில் கவனிச்சு பாருங்கள். நம்ம இருதயம் வேறு எந்தெந்த காரியத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கிறது, எந்தெந்த காரியத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கிறது. சோத்திரம். அப்போது விழித்து ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெப ஆவி கொஞ்சம் மங்கி மங்கி எரிகிறதை பார்க்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தர் யாராவது சொன்னால் தான் அந்த நேரத்தை நாம் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் தான் ஞாபகமே வருது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இருதயங்கள் வேறு எந்தெந்த காரியத்தினாலே நிரம்பி இருக்கிறதை பார்க்கிறோம். பெருந்திண்டி, வெறி, உலக கவலைகள், இதெல்லாம் போட்டு புளி போட்டு அடைச்சி வைக்கிற மாதிரி இவைகள் அடைச்சி வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இது எல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருந்தா நம்ம ஜெபம் சரியாக இருக்குமா? நம்மளை ஜெபிக்க முடியுமா? அல்லேலூயா. நம்ம தப்பிச்சிக்க முடியுமா? அப்புறம் பயம் வராமல் என்ன பண்ணோம்? பயம் வராமல் என்ன பண்ணோம்? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 36லிருந்து 38 வசனம் வரைக்கும் சீக்கிரமாக வாசிங்களேன். ம் 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 ம்
பேசுகிற இடத்த கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள். இவ எப்போ பேசுகிறா? இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தவள் இப்போ வெளியே வந்து அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமில் மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் இயேசுவை குறித்து பேசினாள். எப்போ பேசினாள்? இயேசு கிறிஸ்து 8ஆம் நாளிலே சோத்திரம் தேவாலயத்திற்கு சென்றபோது சிமியோன் அவரை தன் கைகளிலே வைத்து கொண்டு அவரை குறித்து தேவன் சொன்னவைகளை சொல்லும்போது இவளும் அங்கே வந்து சொல்லுகிறாளாம். ஆமென். புரியுதா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம ஜெபம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இயேசுவை காண்கிற வரைக்கும் இடைவிடாமல் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு நல்ல ஒரு பிரசன்ஸ் நமக்கு அவசியம். ஆமென். ஹல்லேலூயா. இவ ஜெபம் பண்ண பாருங்க, ஜெபம் பண்ணால் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தவள் இயேசு 8ஆம் நாளிலே குழந்தையாக தேவாலயத்துக்கு வந்தபோது வெளியே வந்து அவர் வந்திருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்தி பேசினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, அப்போது நம்ம ஜெபம் அவரை நம்ம பார்க்குற வரைக்கும் விடவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழிப்பாய் விழிப்பாய் கவனமாய் ஜாக்கிரதையாய் தெளிவாய் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணுமா, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணுமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம ஜெபம் பாருங்கள், இயேசுவை பார்க்க வேண்டுங்கிற விருப்பத்தோடு நாம் ஜெபிக்கிற ஜெபம் கொஞ்சம் குறைவு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஜெபமே இன்றைக்கி என்ன போச்சுன்னா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க வண்டி வாங்கிட்டாங்க, எனக்கு ஒரு வண்டி வேணும். ஹல்லேலூயா. நான் ஒரு வீடு கட்டணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு பீஸ் கட்டணும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. அது வாங்கணும் அது வாங்கணும் அது வாங்கணும் இது பண்ணணும் இப்படியே கேட்டுக்கிறோமே தவிர உங்கள் முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஆமென். உங்கள் முகத்தை நான் பார்க்கணும். கேட்டுக்கிறோமா? கேட்டுக்கிறோமா? நீங்கள் கேட்டு பாருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவை காணத்தக்கதாக நம்முடைய ஜெபம் இடைவிடாமல் இருக்கணுமா. ஹல்லேலூயா. 2வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா என்னவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக வாசித்து கொள்ளுங்கள். 31வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்களுடைய கூடி இருந்த இடம் அசைந்தது. ஆமாம். அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அந்த இடத்தை அசைய பண்ணக்கூடிய ஜெபமாக மாற வேண்டும். ஆமாம். ஹல்லேலூயா. முடியுமா? முடியுமா? முடியாதா? அந்த இது எப்போ அப்போஸ்தலர் புஸ்தகம் எப்போ எழுதப்பட்டது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி தானே. ஹல்லேலூயா. அப்போ செய்த ஆண்டவர் இன்னைக்கு எங்கே போனார்? இருக்கிறாரா இல்லையா? இருந்தால் அசையணுமா இல்லையா? ஏன் அசைய மாட்டேங்குது? காரணம் தெரியுமா?
இவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிச்சாங்க. நம்முடைய ஜெபம் பிரிஞ்சு பிரிஞ்சு ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேர் கையை பிடிச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாக்க ஆள் பார்த்து ஜெபிக்கிறோம். நீ வா, நீ அப்புறம் நம்ம ஒருமனம் எங்கேருந்து இருக்கு? ஹல்லேலூயா. எப்படி அசைவு வரும்? வருமா? வராது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் இல்லை, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த இடத்தை அசைய பண்ணுகிறாராம். நம்ம வாழ்க்கையிலே அப்படியே நின்று கொண்டிருக்கிற எல்லா காரியத்தையும் அசைவை ஏற்படுத்தி அதை தகர்ந்து போகும்படி செய்கிறாராம். ஆமென். இங்கே 2 பேர் ஒருமனப்பட்டு கடுகளவு இந்த விசுவாசத்தோடு சமுத்திரத்தை பார்த்து நீங்கள் பெயர்ந்து போய் மலையை பார்த்து சமுத்திரத்தில் பெயர்ந்து போய் விழுன்னா அது அப்படி ஆகும். ஆமென். சமுத்திரத்தை பார்த்து பேசுங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம் இடத்தை அசைய பண்ணும். ஆமென். முதல்ல கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. நம்முடைய ஜெபம் வீட்டில் இருக்கிறவங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. வீட்டில் 2 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா அது பிள்ளையாக இருக்கட்டும், ஸ்தோத்திரம், கணவன் மனைவியாக இருக்கட்டும், ஸ்தோத்திரம், யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள கர்த்தர் அந்த ஒரு மனதை எதிர்பார்க்கிறார். ஆமென். ஒரு சில வேளை நம்ம செபிப்போம், நம்ம பிள்ளைங்க எப்போ முடிப்பானோ தெரில, எப்போ முடிப்பானோ தெரில, எம்மா நேரம் உட்காந்து முட்டி போகிறது, பாட்டுன்னு எடுத்து போகிறான். ஹல்லேலூயா. பாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும் அதே மாதிரி தான். சீக்கிரம் 1 மணி நேரத்தில் முழிச்சா நாமளும் ஜெபம் பண்ணலாம். 10 மணிக்கு உட்காந்தா 1 மணி வரைக்குமா பா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கேருந்து 1 மணி இருக்கும்? ஹல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இடம் அசையத்தக்கதாக நம்முடைய ஜெபம் இருக்கணும். 3ஆவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய ஜெபம் 13ஆவது வசனம். ம் 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 கர்த்தரோட இருதயத்தை. அப்போ நம்ம ஜெபம் அநேகருடைய இருதயத்தை உடைக்கக்கூடியதாய் மாறணும். ஹல்லேலூயா. ஸ்பர்ஜன் சொல்லி ஒரு பரிசுத்தவான், அவர் ஜெப அறையில் மணிக்கணக்காக ஜெபிப்பார். அவர் வீதியில் நடந்து வந்தால் யாருக்கிட்டையும் பேசவே மாட்டார். ஆனால் வீதியில் இருக்கிற எல்லாரும் ஓன்னு அழுவாங்களாம். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடியெல்லாம் வீட்டில் கிளம்புனா, பேய் ஓட்டுறதுக்கு வீட்டில் கிளம்புனா இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி போகிறதுக்கு முன்னாடியே அங்கே பேய் என்ன பண்ணும்? ஐயோ அவன் வரான் எனக்கு எரியுதுன்னு கத்தும். இப்போது சோத்திரம் அது எங்கே இருக்குதுன்னு தேடின்னு கிடக்க வேண்டியதாகுது இன்றைக்கி. அந்த அளவுக்கு இன்றைக்கி ஜெப வாழ்க்கை போயிட்டுருக்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்முடைய ஜெபம் அநேகருடைய இருதயத்தை உடைக்கக்கூடியதாய் மாறணும். அப்போ தேவ சமூகத்தில் நாம் என்னத்தை செய்கிறோமோ அதை வெளியரங்கமாய் கர்த்தர் நம்மை பார்க்கும்படி செய்வார்.
நம்ம இருதயத்தை தேவ சமூகத்தில் எவ்வளவாய் உடைத்து இருதயத்தை ஊற்றுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வெளியில் நடக்கும்போது அநேகருடைய இருதயத்தை தேவன் உடைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் ரொம்ப அவசியம். அந்த ஜெபம் இயேசுவை காண்கிற வரைக்கும் ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கணும். இடத்தை அசைய செய்யக்கூடிய அளவுக்கு ஜெபமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். அநேகருடைய இருதயத்தை உடைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஜெபம் மாறணும். ஹல்லேலூயா. அடுத்ததாக எனக்கு அன்பானவர்களே, நான் வாசிக்கும்போது சங்கீதங்களின் புஸ்தகத்தில் தயவுசெய்து சங்கீதங்களின் புஸ்தகம் 135வது சங்கீதம் நினைக்கிறேன். 135வது சங்கீதத்தில் நீ வாசிக்கும்போது 3வது வசனத்தை 1, 2, 3 சீக்கிரமாய். ம் ம் ஆ ஆ ம் 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 ஹல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம். ரெண்டாவதாக எனக்கு அன்பானவர்களே, அவருடைய வருகையிலே நாம் நிற்கணும்னு சொன்னால் நாம் என்ன செய்யணுமா? துதிக்கணும். ஆமாம், முதல்ல செபிக்கணும், ப்ரேயர். ரெண்டாவது துதிக்கணும், ப்ரைஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுருக்கமாய் நான் காரியத்துக்கு வரேன். கவனிங்க. கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி துதிக்கணுமா? எனக்கு அன்பானவர்களே, உண்மையாய் கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா. உணர்ந்து கர்த்தரை துதிக்கணும். உள்ளம் ஃபுல்லாகவே நிறைஞ்சு மனப்பூர்வமாக அவரை துதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா வந்து நின்றுட்டு போகிறது அல்ல, உண்மையாய் கர்த்தரை துதிக்கணும், உணர்ந்து துதிக்கணும், உள்ளம் நிறைந்து அவரை துதிக்க வேண்டுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உள்ளம் ஃபுல்லாக என்ன நிறையணும்? ஸ்தோத்திரம். நான் எங்கே இருந்தேன், என்ன போய் உம்முடைய சொந்த ஜனமாக, உம்முடைய சொந்தமாக என்னை தெரிந்து கொண்டீரேன்னு நினச்சி அதை நிறைஞ்சு ஸ்தோத்திரம் கர்த்தரை துதிக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக நீங்கள் வாசிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, சங்கீதம் 135:5. ம் ஆ ம் 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 ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுவதாக. இங்கே பாருங்கள், அவன் என்ன சொல்லுகிறான்? கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். ஹல்லேலூயா. அவன் அறிந்து கொண்டதை அவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். நாம் தெரிந்து கொண்டதை மற்றவங்களோடு பேசணும். ஆமென். ஹல்லேலூயா. மற்றவங்கிட்ட பேசணும். நம்ம தெரிந்து கொண்டதை மற்றவர்களுக்கு பேச வேண்டும். ப்ரீச், ப்ரேயர், ப்ரைஸ், ப்ரீச். இது மூன்றையும் நம்ம சரியாக செய்தோன்னு சொன்னால் நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை.
ஹல்லேலூயா. முதல்ல யாருக்கு நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசித்து பாருங்களேன். உபாகம புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கிற வேலை 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை சீக்கிரமாக வாசிங்களேன். உபாகமம் 6:6. என்னம்மா? முதல்ல எங்கே ஆரம்பிக்கணும்? நம்ம வீட்டில். ஆமே. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு அதை என்ன பண்ணணுமா? கருத்தாய் போதிக்கணுமா? நாம் அறிந்து கொண்டது தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணுமா? ஆமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு தேவன் எப்படிப்பட்டவர்னு சொல்லி அவங்களுக்கு அறிவிச்சா தான் தெரியும். ரட்சிப்பார் எப்போ ரட்சிப்பார்? வசனத்தை கேள்விப்பட்டால் தானே விசுவாசிப்பாங்க. ஹல்லேலூயா. நான் மட்டும் பரலோகம் வந்தால் போதும், என் வீட்டில் ஐயா அவரெல்லாம் வேணாம், அவரெல்லாம் ஏன் கூட சர்ச்சுக்கு வரக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் உள்ளவர்களுக்கு என்ன பண்ணணுமா? கருத்தாய் போதிக்க வேண்டுமா? ஆமே. நம்ம என்னத்தை தேவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோமோ, தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரோ அதை வீட்டில் முதல்ல என்ன பண்ணணுமா? போதிக்கணும். ஆமே. ஒரு சில வீட்டில் இருக்கிறவங்க ஏற்றுக்க மாட்டாங்க தான், நம்ம அலட்சியம் பண்ணுவாங்க தான், ஆனால் நம்ம போதிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை சீக்கிரமாக வாசிங்களேன். அங்கே வாசிக்கும்போது பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அத்தேனே பட்டணத்தில் சந்த வேளையில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை செய்தானா? ஆமே. ஹல்லேலூயா. வீட்டில் கருத்தாக போதிக்கணும், வெளியில் வீதிகளில் நமக்கு எதிர்ப்படுகிற எல்லாருக்கும் வசனத்தை கருத்தாய் நாம் தெரிந்து கொண்டதை கருத்தாய் சொல்ல வேண்டுமா? ஹல்லேலூயா. மூன்றாவதாக அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இந்த அகிரிப்பா ராஜா யார் தெரியுமா? ஹல்லேலூயா. ஏற்கனவே இயேசு யாருங்கிறத நன்றாய் அறிந்து வந்தேன். ஆமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மறுபடியும் பவுல் சொல்லும்போது நீ கொஞ்சம் குறைய நீ என்ன பண்ண போகிற? கிறிஸ்தவனாய் மாற்றுவதற்கு என்னை சம்பதிக்க பண்ணுகிறாய் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருந்தும் கூட அவன் என்ன செய்யலை? தேவனுக்கு மகிமையை செலுத்தலை, தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டுங்கிற மனசு அவனுக்கு இல்லை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவங்கள பவுல் என்ன சொல்கிறார்? ரோமர் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 21ஆவது வசனம் நினைக்கிறேன். தேவனை அறிந்தும் வாசிங்க.
அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானவர்களுக்கு நாம் உபதேசிக்கணுமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வீட்டில் வீதியில் வீணாய் போய்கொண்டிருக்கிறவர்களுக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கருத்தாய் போதிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். நாம் ஜெபிக்கிறவர்களாக, தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறவர்களாக, அவருடைய வார்த்தைகளை நாம் சொல்லுகிறவர்களாக நாம் காணப்படுவோமானால் நாம் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. என்ன நடந்தாலும் பயப்பட தேவையில்லை. இந்த மூன்றையும் சரியாக செஞ்சோன்னு சொன்னால் அவர் வரும்போது அவரை எதிர்கொண்டு போகலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு இது மூணில் ஏதாவது ஒன்று குறைஞ்சா கூட இதுக்கு நாம் பதில் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. மூன்றையும் சரியாய் செய்ய வேண்டும். சபை ஜெபிக்கிற ஒரு சபையாக, துதித்து ஆராதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்துகிற சபையாக, கர்த்தரை அறிந்து கொண்ட விதத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற சபையாக நாம் மாறிட்டோம்னு சொன்னால் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையாய் நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா. முழங்கால் படிடுவோமா? நாம் செபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. நான் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் குறிப்பெடுத்து கொண்டு வீட்டில் மறுபடியும் இதை தியானியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். இது சாதாரணமான விஷயம் அல்ல, மிக முக்கியமான ஒரு விஷயம். உலகத்தில் நடக்கிற எல்லா கேட்டுக்கும் நாம் தப்பிக்க வேண்டுமானால் ஜெப வாழ்க்கை அவசியம், ஆராதனை அவசியம். தேவனை அறிவிக்கிற, தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய மகத்துவத்தை அறிவிக்கிறது ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. இந்த விஷயத்தை நீங்கள் நோவாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனித்து பாருங்கள். கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அந்த வார்த்தையை அவன் குடும்பத்தாருக்கு அறிவித்தான். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தாருக்கு அறிவித்து அவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றுபட்டு ஒருமனப்பட்டு ஜெபித்ததுனால தான் அவங்க காப்பாற்றப்பட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க ஒன்றுபட்டதுனால நோவாவுடைய வார்த்தைக்கு அவனுடைய குடும்பம் செவி கொடுத்தது, ஒருமனப்பட்டது. அவன் செஞ்ச எல்லா வேலைக்கும் அவங்க குடும்பமும் உறுதுணையாக இருந்தது. அதனால் கர்த்தர் அவங்களை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. 100 வருஷம் பிரசங்கம் பண்ணதாய் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இது 8 பேர் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டாங்க. கேட்கலங்கிறதெல்லாம் நமக்கு கவலையே கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய வேலையை சரியாக செஞ்சுட்டோன்னா நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வரும்போது அவரை எதிர்கொண்டு போகலாம். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். செபிக்கிற, துதிக்கிற, வசனத்தை அறிவிக்கிற ஒரு சபையாக நாம் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். முழங்கால் படிடுவோம். நாம் செபிக்கலாம். ஹல்லேலூயா. ஐயாவப்படுகிற யாராக ஒருவர் சுருக்கமாய் செபிங்க. ஆவியானவரே அமை ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் ஆண்டவரே அமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபத்தில் ஆண்டவரே உறுதியாய் தரித்திருக்கிறோமாய் ஆண்டவரே அமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே அமை ஆராதிக்கிறோமாய் ஆண்டவரே அப்பா அமை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தையை சொல்லக்கூடுமாய் ஆண்டவரே நாளில் ஆண்டவரே கிருபை செய்யுங்க. இசையா அமை ஸ்தோத்திரிக்கிறோம், அமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட கிருபை ஆண்டவரே எனக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்கள் சபையில் வந்திருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் தந்தில்லைங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே
இப்படிப்பட்ட ஒரு தாகத்தை ஏற்படுத்தி தாங்க ஆண்டவரே. மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தை ஆண்டவரே நேகருக்கு சொல்ல நாளே கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசையா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நோவா ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியை பிரசங்கித்து வந்தால் குடும்பம் காக்கப்பட்டதே சாமி. நாலு ஆண்டவரே நோவாவை போல ஆண்டவரே நீங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவர்களையும் நாளில் ஏற்படுத்தி தாங்க ஆண்டவரே. ஏசையா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர்களையும் ஆண்டவரே நாளிலே காப்பாற்றப்பட கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ இன்றைக்கும் ஆண்டவரே ஜீவிக்கிறவராக இருக்கிறே ஆண்டவரே. ஒவ்வொருவர்களுக்கும் ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஏற்படுத்தி தாங்க ஆண்டவரே. இசையா உம்மை ஸ்தோத்திரிக்கிற இந்த வார்த்தை ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷனுடைய சத்தம் என்று இதை விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்று எவ்வளவாய் நீங்கள் உறுதிப்படுத்திருக்கிறீங்க தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற அந்த உறுதி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் ஆண்டவரே நீங்கள் இன்னும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற தெளிவாய் ஆண்டவரே பேசி ஆண்டவரே ஒவ்வொருளோடும் ஆண்டவரே பெரிதான காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம அவர் எழுமி நின்று ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து கர்த்தருக்காக நாம் படைத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆஸ்வதிக்கும்படிக்காக பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம முழங்கால் படிடுவோம். நாம் செபிக்கலாம். கிருபையின் தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் தகப்பனே, உடைய பரிசுத்த பிரசன்னத்தை மட்டுமாக தந்து எங்களோட இடைப்பட்ட உடைய கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து உடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு எங்களை தாழ்த்தி படைக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டதான ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய விசேஷித்த கிருபையானது பெருகட்டும். புதிதாய் வந்திருக்கிற பிள்ளைகள் மேலே உடைய வல்லமை இறங்கட்டும். அவனுடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு விசேஷத்தை செப ஆவியை கர்த்தர் ஊற்றி விடுவீராக. ஒரு விசேஷத்தை துதியின் ஆவியை கர்த்தர் ஊற்றி விடுவீராக. ஒரு விசேஷித்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தருடைய ஆண்டவரே நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற கிருபையை அளவில்லாமல் ஒவ்வொரு மேலும் ஊற்றி விடுவீராக. அவருடைய இருதயத்தின் ஏக்கங்கள், அவருடைய வாஞ்சைகள், விருப்பங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். தேவ சித்தத்தின் மையத்தில் வைத்து அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீருடைய கிருபை ஒவ்வொரு மேலும் தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலும் உடைய பரிசுத்த கரம் அவர் மேல் வைக்கப்பட்டு அவர்களை நடத்தட்டும், பாதுகாக்கட்டும், பலப்படுத்தட்டும். ஆண்டவரே தீங்குக்கு, பொல்லாப்புக்கு, வன்கண்ணு, எரிச்சல், பொறாமை ஆவிகளுக்கு, சகல விதமான துஷ்ட
தீய கிரியைகளுக்கு உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விலக்கியும் இரத்தத்திலே வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா புகழ்ச்சியும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும், பாதுகாவலும், வழிநடத்தலும் என்றும் என்றும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.